ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஹெல்தியான 5 மினிட்ஸ்லேயே ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் எடுத்து அதோட தோலை நல்லா சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க பீட்ரூட் துண்டுகளை அதில் போடுங்க. பீட்ரூட் நல்லா வெந்ததும் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக வச்சு அப்புறமா தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ வெந்த பீட்ரூட் துண்டுகளோட 3 பல்லு பூண்டு சேர்த்து மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா ஒரு சூப்பரான பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க கலர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அடுத்து ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு அல்லது கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா வெள்ளை எள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பீட்ரூட் விழுத இதுல சேர்த்து தண்ணி எதுவும் ஊத்தாம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரெடி. இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து அதுக்கு நடுவில் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை வைங்க. அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சு சப்பாத்தி கட்டையால் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளவு மெல்லிஸாக தேய்க்கிறீங்களோ அவ்வளவு கிறிஸ்பாக இருக்கும். மேலே இருக்க பேப்பரை எடுத்துட்டு ஒரு கத்தியால் உங்களுக்கு பிடிச்ச டைமண்ட் அல்லது ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வெள்ளையல் தூவி லேசா பிரஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேல இந்த சிப்ஸ்களை மாத்திடலாம். அவ்வளோதான். இதை ப்ரீஹீட் பண்ண அவன்ல 180 டிகிரி 20 மினிட்ஸ் வச்சு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா தோசை கல்லில் கூட லோ ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான். சூப்பரான மொறுமொறுப்பான ஹெல்தி பீட்ரூட் சிப்ஸ் ரெடி. மாலை நேரத்தில் டீயோட சாப்பிட்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.